ஹாய் குட் மார்னிங். ஃப்ரைடேவோட அனலைசிஸில் நான் கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கால்க்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா புட் சைடு மூவ் ஆகிட்டு தான் கால் சைடு மூவ் ஆகணும். இதுக்கான ரீசன்ஸை நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே செபியோட சேர்வுமனோட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அவங்க வந்து வேற ஒரு ஃபர்ம்ஸ்லேருந்து சேலரிஸை வந்து வாங்குறாங்க, ரெம்யூனரேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் செபி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது செபியோடைய ரெகுலேட்டர் மேலே ஒரு நெகட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அது இல்லாமல் குளோபல் சினாரியோஸ் எல்லாமே வந்து அன்ஃபேராக இருக்குது. ஸோ அன்ஃபேர் மீன்ஸ் ஆயிலோடைய ப்ரைஸ் ஹெவியாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து டிமாண்ட்ஸை புஷ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கன்சர்னில் மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட கரெக்ஷனை தான் பார்க்க முடியும். மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ஃபால் ஆக போகுது அப்படின்னால எடுத்துக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி மண்டேயோட அனலைசஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மண்டே கிளியர் கட்டாக மார்னிங் புட் ஆஃப்டர்நூன் கால்ன்ற ஒரு அவுட்புட்டில் தான் நம்ம போகிறோம். டேட்டா அனலைசிஸில் மார்னிங் புட் எதை டெரைவ் பண்ணுது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற புட் எமோஷனில் மார்க்கெட்டை டவுனில் ஓப்பன் பண்ணி இன்ட்ராடேயில் கால் சைட் மூவ் ஆகலாம். பெரிய வேல்யூவேஷன் எரர்ஸ் இருக்கா, இல்லை வேல்யூவேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்றும் நியூட்ரலான வேல்யூவேஷனில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பான்சிவாலாம் இல்லை. ஸோ நியூட்ரலான இந்தியன் மார்க்கெட் தான் இருக்குது, தவிர எக்ஸ்பான்சிவான இந்தியன் மார்க்கெட் இல்லை. அதனால் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பையிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறது ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆப்ஷன்ஸில் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய எவ்ரி மூவ் நம்மளுடைய ப்ரீமியமை பாதிக்கும். ஸோ அதனால் இன்ட்ராடேயில் காலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேபி ஓப்பனிங் ரேஞ்சஸில் பிடிஎஸ்டிஸில் புட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டரான டிசிஷனாக இருக்கலாம். நான் அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் டே டு டே சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ.